ஒரு பிள்ளைய ஏதோ ஒரு நாதாரி தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்திட்டு அதே பிள்ளைய எல்லார் முன்னாடியும் வெட்டி அதை ஒரு வீரமாக காமிச்சு அந்த தலையை கொண்டு வந்து நடு ரோட்ல வைக்கக்கூடிய தைரியம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா இந்த சமுதாயம் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை உருவாக்கி கொடுத்துச்சு? நீ மரண தண்டனை வேணாம்ப்பா, நீ ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கலாம், 20 ஆண்டு காலங்கள் இருந்துக்கலாம், நீ இப்ப வெளில வந்துக்கலாம், அப்ப வெளில வந்துக்கலாம், நீ கொடுக்க முடியுதுன்னா அப்ப இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு கேட்கிறேன். சடா கூட பின்ன தெரியாத வயசுல இருக்க பிள்ளைய உன்னால சீரழிக்க தெரியுது. ஒருத்தர் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னைய விட கீழ் ஜாதியா இருக்கக்கூடிய ஆளு உன்னை கீழ் ஜாதியா இருக்கக்கூடிய உன்னைய தொட்டுன்னு சொல்றது பெரிய பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழ் ஜாதியா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாதுன்றத அந்த ஊருக்கே உணர்த்துறதற்காக அவர் ரோட்ல வைக்கிறான். அப்படி ஒரு நடந்துச்சான்னு கேட்கிறாங்க. அப்படி ஒரு புள்ள இருக்கா இங்க தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்றாங்க. அரசியல் தாக்கமா இருக்கும். அரசியல் தாக்கம்லாம் இல்ல, சாதியின் தாக்கம். தலைமுடியை பிடிச்சி செவுத்துல இப்படி அடிச்சு அருவாலை எடுத்து அப்படி வெட்டுற அம்மாவெல்லாம் உசுறு அன்னைக்கே போயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போற அவங்க அம்மா அந்த வீட்டை காட்டுறாங்க. செவுத்துல அருவாள் பட்டு அது பேத்துக்கிட்டு இருக்கோம்ல, அது அந்த தரையில பேத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படியே சைட்ல காட்டுறாங்க. அந்த பிள்ளையோட ரத்தம் செதறி கிடக்கு. அந்த ஊருக்கு போறோம், அந்த வீட்டை எல்லாத்தையும் முள் வேலி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு புல்வேலி போட்டு தடுக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கு சமூகம் பாருங்க. தினம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிள்ளை அனுபவிக்கும்ன்றத அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் தலையெழுத்துன்றது தான் இவங்கெல்லாம் தீர்ப்பா கொடுக்குறாங்களோ அப்படின்னு மனசு வலிக்குது. எவெல்லாம் பாலியல் சார்ந்து ஒருத்தவன் இன்னொரு பார்வை பார்க்கிறானோ பார்க்கும் போதே அவன் கண் நோன்ற சட்டம் உருவாகணும். சாயங்காலம் 6 மணிக்கு தீர்ப்பு எழுதப்படுறா, அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு அவன் தூக்குல தொங்கணும். இந்த தூக்குல தொங்குற வீடியோ உலகம் பார்க்கணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2018 ஒரு நபர் ராஜலட்சுமி அப்படின்ற பொண்ணை தலையை வெட்டி கைதாயிருந்தாரு. இப்போ அதற்கான தண்டனை குறைச்சிருக்காங்க சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி கைதானாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகவே இல்லை. இந்த கேஸ் தமிழ்நாட்டையே ஒரு பக்கம் பயங்கரமாக திருப்பி போட்ட உண்டு. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் எவ்வளோ பேருக்கு தெரியாது. கரெக்டாக சொல்லப்போனால் 7 வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதங்கள், இதே நவம்பர் மாதத்தில் தான், நவம்பர்லேருந்து டிசம்பர், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த மாதிரி டைமில் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டுச்சு. பேசப்பட்டுச்சுன்னு சொல்கிறத விட மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் நடந்தது. அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தவர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு கேஸ் வெளில வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பெருசாக நடந்துச்சு அப்படின்னு பேசிச்சாங்க. லோக்கல் மீடியாவில் மட்டும்தான் முதல்ல பப்ளிஷே ஆச்சு அந்த செய்தி. என்னன்னா, ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு சிறுமி ஒருவரால் தவறான ஒரு செயல்பாடுகளால் பயன்படுத்தப்படுறாங்க. அந்த பயன்படுத்தப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த தகவலை அந்த சிறுமி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே அம்மாவுக்கு விஷயம் போயிடுச்சு அப்படின்ற அந்த தகவலை தெரிந்த அந்த நபர் அந்த வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிக்கிறான். உன்னோட நான் தவறாக பண்ணிட்டேன்னு வெளியில் தெரிகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் ஜாதியை விட கீழ் ஜாதி பொண்ணை தொட்டுட்டேன்னு சொல்கிறது தான் எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி தலையை 2 துண்டாக வெட்டி அந்த தலையை எடுத்து நடு ரோட்டில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சாமி வெட்டிட்டேன்னு சொல்லி சரண்டராகி கேஸும் அப்படி தான் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. அப்படி ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்த அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோ மூலியமாக பேச போகிறோம். பொதுவாகவே பிள்ளைகள் அப்படின்னா நம்ம எவ்வளோ பார்த்து எவ்வளோ விஷயங்களை செய்வோம் அப்படின்றது தெரியும். அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும். ஆனால் தொடர்ந்து நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே வரோம். நிறைய பேர் குரல் கொடுத்துட்டும் வரும். மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏன் கோயம்புத்தூரில், இந்த திருப்பூர் மாவட்டங்களில் கல்யாணமானம் திருமணமான ஒரு அடல்ட் பெண்ணு கூட எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் நம்ம ஊரில் இருக்கவங்களாம் கொடுக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் இந்த பிள்ளைய யாருமே கண்டுக்காமல் போயிட்டாங்களோ, காரணம் அவர்களுடைய ஜாதியோன்றதை கூட பல கேள்வியாக வச்சுது. ஏன்னா அந்த ஊர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுச்சு. ஏன்னா நாங்கள் அந்த அன்னைக்கு கேள்விப்படுறோம் அந்த செய்தியை. சென்னையிலேருந்து கேள்விப்படும் போது அந்த செய்தி பெருசாக வரவே இல்லை. எல்லா பேப்பர்லேயும் நியூஸ்லையும் தேடரும் வரவே இல்லை, யாருமே பேசலை. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு இருந்த யூடியூபர் மதன் கௌரி அவர் பேசினார் அந்த செய்தியை. இன்னும் ஒரு சில பேர் பேசினாங்க, பெருசாக வேறு யாருமே பேசலை. அந்த ஒரு பொண்ணு நம்பி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் விளையாடிட்டு இருக்காங்க, அதை தவறாக பயன்படுத்தப்படுறாங்க.
தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எனக்கு வந்து இப்படி நடக்குதுமான்னு அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஒருத்தர் எவ்வளவு தைரியம் இருந்தால், நீ வந்து என்னை விட கீழ் ஜாதியாக இருக்கக்கூடிய ஆள், உன்னை கீழ் ஜாதியாக இருக்கக்கூடிய உன்னைய தொட்டுன்னு சொல்கிறது பெரிய பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவோட தன்னுடைய தாயின் கண் முன்னாடியே அந்த தலையை ரெண்டாக வெட்டுற துண்டு இது தைரியமும் அந்த தலையை எடுத்துகிட்டு போய் நடு ரோட்டில் வைக்கிறான். ஏன் அப்படின்னா, கீழ் ஜாதியாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எங்களை எதுவும் செஞ்சிட முடியாதுன்றதை அந்த ஊருக்கே உணர்த்துறதற்காக அவர் ரோட்டில் வைக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு இது. அதுக்கப்புறமா அவன் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகும்போது கூட, அவன் பொண்டாட்டியோட துணையோட சரண்டர் ஆகும்போது கூட, இது நான் பண்ணலை, எனக்கு சாமி வந்துருச்சு, அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தது, சாமி வந்துருச்சு, அதனால் வெட்டிட்டேன்னு போய் சரண்டர் ஆனால் கேஸும் அதே மாதிரி ஃபைல் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவனை பாதுகாக்கிறாங்க போலீஸில். இந்த அளவுக்கு நடக்குது. இந்த செய்தியை நடந்தது கேள்விப்பட்டதற்கு அப்புறமாக இதற்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல்லாவரம் பகுதியில் லோகேஷ் ரவின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரும் நண்பர் சமூக சேவகர் தான். அவரும் நானும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். எந்த ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கே தெரிய விடாமல் மறைக்கணும்னு நினச்சாங்களோ அது இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்காக பைக்லேயே ரேலி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். சென்னையிலேருந்து 1000 கிலோமீட்டர் ரேலி. இந்த 1000 கிலோமீட்டருக்கும் அந்த பிள்ளையை பற்றின பாதகைகள், அந்த பதாகைகள் மூலியமாக அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி இருந்தது, எல்லாரும் தைரியமாக பேசணும். இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் கிடையாது, உயர் ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். அவன் யார் நம்மளை ஒடுக்கிறதுக்கு, யாராக இருந்தாலும் குரல் கொடுங்க, குரல் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம், ரெடியாக இருக்கோம், அரசாங்கம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஒரு ப்ரொமோஷன் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி சுற்றி வச்சு ஒவ்வொரு அப்படியே சென்னையிலேருந்து அவங்க ஊரை நோக்கி போகக்கூடிய ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ளே பூந்து அவங்களோட கிராமத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இந்த மாதிரி தொடர்ந்து விஷயங்களை செஞ்சுட்டு அங்கே போகிறோம். அங்கே போகும்போது எங்களுக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னா வீடு தெரியாது இல்லையா. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்குறோம், அப்படி ஒரு நடந்துச்சான்னு கேட்குறாங்க. அந்த ஊர் மக்கள் அப்படி ஒரு நடந்துச்சா, அப்படி ஒரு புள்ள இருக்கா இங்கே, அப்படி ஒரு வீடு இருக்கா எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அரசியல் தாக்கமா இருக்குமா சார்? அரசியல் தாக்கம்லாம் இல்லை, சாதியின் தாக்கம். அரசியல் தாக்கம்லாம் இங்கே வரவே இல்லை. அரசியலுக்கு அரசியல் ஆயிடக்கூடாதுன்றது அவங்களுடைய வேலை. இங்கே நாங்கள் வந்து எங்கள் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தப்பாக பிரச்சனை வந்துடக்கூடாது. அதாவது ஒரு பொல்ல இந்த ஜாதியினாலதான் காரணம், இந்த ஜாதினால காரணம் இல்லை, இந்த ஜாதியின் சார்ந்த ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது. புரியுதுங்களா? ஜாதியினால காரணம்னு சொல்றது கூட சந்தோஷம்தான் உங்களுக்கு, நான் பெரிய ஆளுன்னு காட்டுறேன்றதுன்னு. ஆனால் எங்கள் ஜாதியை சார்ந்த ஒருத்தவன் தப்பை தண்டனை அனுபவிக்கக்கூடாதுன்ற, கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்ற எண்ணம். அந்த ஊருக்கு போகிறோம், அந்த வீட்டை எல்லாத்தையும் முள் வேலி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. சம்மந்தப்பட்டவங்க போகிற இடத்த மறைச்சி வச்சுருக்காங்க, யாருமே போக முடியாதுன்ற மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு ஊர்காரங்களை கூப்பிட்டு செம்மையாக திட்டி அப்புறம் அந்த வீட்டோட போய் பேசும்போது அவங்க ஒவ்வொரு நடந்த செயல்களையும் எங்களோட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது அவங்களுடைய வலியும் வேதனையும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருந்திருக்குன்ற. அந்த பிள்ளை சொல்லுதான், அம்மா இந்த மாதிரி அந்த அண்ணா வந்து 12 வயசு கூட இல்லைம்மா அந்த பிள்ளைக்கு, 8வது படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மெரூன் கலரில் ஒரு யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு, அந்த மிடில் ஸ்கூலில் படிக்கிற யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஒரு ஷால் போட்டுக்கிட்டு, ஒன்றுமே தெரியாத அப்பாவி குழந்தை. அந்த அப்பாவி குழந்தையெல்லாம் எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கண்ணு முன்னாடி வெட்டினாம்ப்பா அப்படின்றாங்க. எப்படி இருந்திருக்கும்? அம்மாவுடைய கண்ணு முன்னாடி தலைமுடியை ஒருத்தவன் பிடிச்சாலே கோவம், குடும்பத்தில் இருக்கிறவங்க பிடிச்சாலே கோவம் வரும். எப்படி தொடலான்னு சொல்லி சண்டை வரும், சண்டை போடுவாங்க. தலைமுடியை பிடிச்சி செவுத்துல இப்படி அடிச்சு அருவாலை எடுத்து அப்படி வெட்டுற அந்த அம்மாவெல்லாம் வந்து உசுறு அன்னைக்கே போயிடுச்சு. அந்த அம்மா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ யாருக்கூடையும் பேச முடியல, என்ன நடந்ததுன்னு நினைக்க முடியல. அந்த வீட்டுக்கு போகிற அவங்க அம்மா அந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த வெட்டும் போது செவுத்துல பட்ட அந்த செவுத்துல அருவாள் பட்டு அது பேத்துக்கிட்டு இருக்கோம்ல, அது அந்த தரையில பேத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அப்படியே சைடில் காட்டுறாங்க, அந்த பிள்ளையோட ரத்தம் செதறி கிடக்குது, அந்த வீடு ஃபுல்லாக செதறி கிடக்குது. அவங்க பேச பேச அவங்களுடைய ஒவ்வொரு சோகத்தையும் கேட்குறோம். என்ன அடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா, எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. இதை எதிர்த்து போராடுற தைரியமும் இல்லை, போராடுறதுக்கு வக்கீல வைக்கிறதுக்கு காசும் இல்லை. அப்போ எந்த மாதிரி அனுபவத்தில் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்து இது வந்து மறைக்கப்படுறத ஊடகத்துக்கு முதல்ல வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். எவ்வளோ பேருக்கு பேசணும், எந்த ஊடகமும் தயாராக இல்லை. அப்போ முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்கட்சியை வச்சு தான் இவங்களை இது பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸை அணுகி காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட பேசி டெல்லி வரைக்கும் பேசி
உடனே டெல்லியில் இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில செயலாளரை பேசி உடனே ஆளை வர வச்சு ஒரு 20 பேர் வந்து அந்த ஊரிலேயே ஒரு பெரிய விழா இதுவை உருவாக்கி மொத்த ப்ரெஸ்ஸையும் வர வச்சு இந்த மாதிரி நடந்த செய்திகளை வெளியில் கொண்டு வந்து பேச வச்சு கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து தொல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய், ஏன்னால் அவர்கள் வந்து இந்த ஜாதி சார்ந்த அடக்குமுறையை ஏற்படுறதுனால அவர்கள்கிட்ட முடிச்சு அவர் மூலியமாக அட்வொகேட் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா கேஸ் எடுத்து பதிவு செய்து கேஸை கொண்டு வந்து அப்புறம் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். அந்த பையனுக்கு தண்டனை கிடைப்பதற்காகவே அந்த கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவ்வளோ வருட காலங்கள் அது கடந்து போச்சு. அந்த அப்பாவும் அம்மாவும் எங்ககிட்ட பேசும்போது அவ்வளோ வலியோட வேதனையோடு சொல்லுவாங்க, என்னம்மா இப்படி இருக்குது, கேஸ் நடக்க மாட்டேங்குது, இது நடக்குமா நடக்கலையான்ற ஒவ்வொரு வாட்டியும் எதில் வருவாங்கன்றீங்க. ஒரு டாடா ஏசியில் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு ஏதாவது இது பண்ண போனாங்கன்னா அதில் ஏறி பிடிச்சிக்கிட்டு இப்படி நடந்துட்டு வருவாங்க. இப்படி தான் வருவாங்க. அந்த ஊரை விட்டு சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு அப்படி தான் வருவாங்க. இந்த மாதிரி அவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் சென்னைக்கு வந்து அந்த கேஸ் எடுத்து போராடி எல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்காமல் கடைசியாக மரண தண்டனை அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இந்த மாதிரி மரண தண்டனை கொடுக்குறாங்கப்பா நம்ம பாப்பாவுக்குன்னு சொல்லுவாங்க. என்னைய பிள்ளைய மாதிரி நினச்சிட்டு பேசிட்டு நம்ம பாப்பாவுக்குன்னு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கி திடீர்னு கோர்ட் வந்து ஒரு செய்தியை வெளியிடுகிறது, இது மரண தண்டனையாக இருக்க போகிறதில்ல, தண்டனையை குறைக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் இந்த பிள்ளை மாதிரி ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்னு நினச்சேன். என் வாயால் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய இதை பார்க்கும்போது தினம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிள்ளை அனுபவிச்சு தான் ஆகணும், அதான் தலையெழுத்துன்றது தான் இவங்கெல்லாம் தீர்ப்பாக கொடுக்குறாங்களோ அப்படின்னு மனசு வலிக்குது. இப்போ தண்டனை குறைச்சதுக்கான ரீசன் என்ன சார்? அவர்கள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு மரண தண்டனை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க மேல்முறையீடு இவ்வளோ தூரம் அவங்க திருப்பி செஞ்சு இது பண்ணுறதுல அவங்களுக்கு குறைக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்து அந்த மரணத்தை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லும்போது தான் அடுத்த வாட்டி ஒரு பிள்ளையை பார்க்கும்போது கூட பயம் வரும். ஆனால் தண்டனையை குறைக்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணால் என்ன உள்ளே போடுவாங்க, நம்ம வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல வக்கீலை வச்சா பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் வந்ததுன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுவாங்களே. சட்டமும் மேல் ஜாதிக்கு சமமாக இருக்காது. சட்டம் மேல் ஜாதிக்கு சமமாக இருக்கா கீழ் ஜாதிக்கு சமமாக இருக்கான்னு இல்லை. இன்றைக்கி கீழ் ஜாதியில் இருக்கிறவங்கக்கிட்டேயும் பணம் இருக்குது, மேல் ஜாதியில் இருக்கிறவங்ககிட்டயும் பணம் இருக்குது. இங்கே யாருக்கு வந்து உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னா பணம் இருப்பவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இது சட்டம்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்காக பேசக்கூடிய வாதாடக்கூடிய வக்கீல்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது தான். இன்றைக்கி எந்த கேஸ் வந்து நிறைய வக்கீல் வந்து மனசாட்சிக்கு உண்மையாக எடுத்து பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பணத்திற்காக ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் வந்து OnePlusல வந்து ஒரு டிவி வாங்குகிறேன். 2 வருஷம் OnePlusல வாரண்ட்டி கொடுக்குறாங்க. வாரண்ட்டி முடியறதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், சர்வீஸ் ஆட்கள் வரவே இல்லை. திருப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற வரவே இல்லை. நான் எங்கே வாங்கணுன்னா அங்கே ரைஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திருப்பி இவங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக OnePlusலேயே ஏன்னா டேட் முடிய போகுது, ஜூலை மாதம் முடிய போகுது. ஜூலை மாதம் முடியறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். திருப்பி அவங்க வருவாங்கன்றாங்க, வரல. அப்புறம் தான் விஷயம் தெரியுது இவங்களுக்கு சர்வீஸ் ஆளே இல்லை. ஏன்னா அந்த டிவி இதுவை மூடிட்டாங்க இவங்க. அப்போ இல்லைனாலும் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியது அவங்க பொறுப்பு, அவங்க பண்ணி தரேன்றாங்க. சரி, வாரண்ட்டி முடிஞ்சாலும் கவலை இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வாரண்ட்டி இருக்கும்போது ரைஸ் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே நாங்கள் பண்ணித்தர வேண்டியது எங்கள் பொறுப்புன்றாங்க. 3 மாதம் ஆகுது பண்ணலை, 4 மாதம் ஆகுது பண்ணலை, 5 மாதம் ஆகுது பண்ணலை, இழுத்துக்கிட்டே இருக்காங்க, பண்ணவே இல்லை. அப்புறம் 6 மாதம் 7 மாதம் கழிச்சு கொடுத்தா வாரண்ட்டி முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்றாங்க. நான் திருப்பி அதை கேஸாக ஃபைல் பண்ணுறேன், திருப்பி அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இப்படியே கான்வர்சேஷன் போகுது. பண்ணலன்றாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு 500 ரூபா வவுச்சர் கொடுக்குறோம், நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, முடிச்சிட்டேன்னு சொல்லுங்கன்னா நான் ஏன் பண்ணணும், பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன். கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணணும்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, ரிப்ளை இவங்க பண்ணவே இல்லை. அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் தாராளமாக கன்சியூமர் கோர்ட்டில் டேரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணி உங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் வேணுமோ நீங்கள் ஃபைல் பண்ணிக்க முடியும், இவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி இவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகணும், எனக்கு கன்சியூமர் கோர்ட்டோட நாலேஜ் கிடையாது, ஆன்லைனில் இந்த ப்ராசஸ் பண்ணுற நாலேஜ் இருக்குது, போகணும். இப்போ நானாக அப்ளை பண்ணி அப்பியர் ஆகலாம், பட் எனக்கு கரெக்டான ப்ரொசீஜர் தெரியாதுன்னால ஒரு வக்கீலை கேட்குறேன். வக்கீல் என்ன சொல்கிறான், நீங்கள் 15 லட்ச ரூபா கூட வாங்கலாம் சார், வாங்குறதுல 70% என்கிட்ட கொடுத்துருங்கன்றார். வாங்குறதுல 70% என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு 30% வந்துடும். யோசிச்சு பாருங்கள், 30%ன்றதே உங்களுக்கு வந்து 15 லட்ச ரூபாவில் வந்து 10%னாலே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சு கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா காம்பன்சேஷன் வருதுல, சும்மா இல்லைல்ல, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு என்னையை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீ எப்படி இருக்குன்னு பாருங்க. பணத்திற்காக வந்து நான் இதை கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுன்றது பணம் வரணுன்றதுக்காக கிடையாது.
என்னைய மாதிரி இன்னொருத்தவங்க பாதிக்க விடக்கூடாது, சர்வீஸ் கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி பயப்படக்கூடாது, இது பண்ணணும், அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணரணும், தப்பு பண்ணவங்க தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இதை பணம் சார்ந்து இது எல்லாமே சிந்திக்க வைக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த பிள்ளைக்காக ஒருத்தர் வக்கீல் ஆஜராகிறாருன்னா என்ன பணம் அவருக்கு கிடைச்சிரும், என்ன செஞ்சிட முடியும் அவருக்கு? அப்போ இதுதான் இங்கே பிரச்சனையே. இன்னைக்கு உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேச ஆள் கிடையாது. சரி பிரச்சனையாயிடுச்சின்னு சொல்லி சட்டம் சைடில் போனால் சட்டத்தில் வாதாடுறதுக்கு சரியானவர்கள் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு இடைஞ்சூறு உருவாக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வழியும் வேதனையும் ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடிய எப்படி அனுபவிக்க முடியும்? ஒரு பிள்ளைய ஏதோ ஒரு நாதாரி தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்திட்டு அதே பிள்ளைய எல்லார் முன்னாடியும் வெட்டி அதை ஒரு வீரமாக காமிச்சு அந்த தலையை கொண்டு நடு ரோட்டில் வைக்கக்கூடிய தைரியம் ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா இந்த சமுதாயம் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை உருவாக்கி கொடுத்துச்சு? அப்படியும் போராடி அந்த மனுஷனை கூட்டிட்டு போய் ஜெயிலில் போட்டு மரண தண்டனை வாங்கி கொடுத்தா, நீ மரண தண்டனை வேணாம்ப்பா, நீ ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கலாம், 20 ஆண்டு காலங்கள் இருந்துக்கலாம், நீ இப்போ வெளில வந்துக்கலாம், அப்போ வெளில வந்துக்கலாம், நீ கொடுக்க முடியுதுன்னா அப்போ இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு கேட்குறேன். எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு செய்தியில நான் காட்டுறேன் என்ன நடந்திருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ எவிடன்ஸோட நான் ஆதாரத்தோட காட்ட முடியும். முள்வேலி போட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றத முள்வேலி போட்டு அந்த ஊரை மறைக்கிறாங்க. இந்த மாதிரி போகக்கூடாதுன்றதை மறைக்கிறாங்க. என்கிட்ட ஒவ்வொரு வீடியோ தகவல்களும் ஃபோட்டோஸோடு இருக்குது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் எடுத்து போட்டு உங்களோட சேனல்லே நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பிரச்சனையை ஒவ்வொரு சமூகமும் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்போ குரல் கொடுக்க முடியாத ஒரு மனுஷன் இருந்தானா நீங்கள் என்ன வேணால் பேசிடுவீங்களா? அப்போ குரலற்ற ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் அவனுங்களுக்கு வாழவே தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ அவங்களாம் வாழக்கூடாதா? என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்களாம் சாகணுமா? இன்னைக்கு என்கிட்ட காசு இருக்குங்க, நான் பேசுவேங்க, காசு இல்லாத ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவா? அப்போ அந்த மனுஷனுக்கு யாருங்க நிற்பா? அது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வலியையும் தருதா இல்லையா? நாளைக்கு இதே இடத்துல தான் உன் வீட்டுக்கும் நடக்கும் அப்படின்ற அந்த மனசாட்சின்றது வேணுமா இல்லையா அவங்களுக்கு? அப்போ அந்த மனசாட்சி இல்லாமல் தன்னால் என்ன வேணால் செஞ்சிட முடியும், எப்படி வேணால் செஞ்சிட முடியும் அப்படின்றத நம்பிக்கை ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் கேவலப்படுத்தி நடத்திடும். எப்படி வேணாலும் நடத்திடும். அவன் எப்படி வேணாலும் தப்பு செய்யணும்ன்ற எண்ணம் தோணும். தாராளமா நீ தப்பு செய்யலான்ற நம்பிக்கையை தான் இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொல்றேன். தாராளமா பண்ணலான்ற நம்பிக்கையை இந்த அரசாங்கம் ஈஸியா கொடுத்துருது. அப்ப அதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற மனுஷங்க தனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற தைரியத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்ப இது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்க முடியும்? இன்னைக்கு இத்தனை கேஸ் பார்க்குறோம், இத்தனை பேர் சாகிறத பார்க்குறோம், இத்தனை பேர் அனுபவிக்கிறத பார்க்குறோம். அப்புறம் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் தான். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணை எல்லாரும் இருக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும்போது ஒரு பொண்ணை கதற தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. யார் கேட்டு அது பண்ண முடிஞ்சது ஒருத்தனால? அப்போ யார் அதை உருவாக்குனா? ஒருத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் எப்படி வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா அப்போ அந்த மனுஷன் எப்படி வேணால் பண்ணலான்றது தானே அர்த்தம். அப்போ இவர்கள் எல்லாம் கேட்கறதுக்கான ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். இது அந்த ஊரில் அந்த வீட்டில் இருந்தக்கூடிய ரத்தம், இந்த ரத்தத்தை பாருங்கள். அந்த அம்மா கை காட்டி இந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஜூமில் நீங்கள் காட்டலாம், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ரத்தத்தையும் அந்த வீட்டில் அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு நடந்ததை அப்படியே காட்டுறாங்க. ஒவ்வொரு செய்தியும் அப்படி அவங்களோட ஒவ்வொரு வலியும் வேதனையும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த கதவுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரத்தம் சொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இவ்வளோன்னு சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஜடை கூட பின்ன தெரியாத வயசுல இருக்க பிள்ளைய உங்களால் சீரழிக்க தெரியுது. சீரழிச்சவன் இன்னைக்கு சந்தோஷமா வாழ முடியும், சீரழிச்சவன் சந்தோஷமா வாழ்ந்துட முடியும், சீரழிச்சவன் வாழ்ந்துடலாம். ஆனா அந்த சீரழிக்கப்பட்டவன் பட்டதுனால அனுபவிச்ச தொழில் அவனோட காவல்துறையுமே இந்த கேஸுக்கு ஆதரவா தானே சார் இருந்திருக்காங்க. இனிஷியலா இருக்கும்போது அப்படிதான் போச்சு. அதற்கப்புறமாக போக போக இவ்வளவு அழுத்தங்கள் வர 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 அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னவோ அந்த எஃப்ஐஆர் படி அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அதை இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் இதோட பிரச்சனை ஓயவே இல்லை. இந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு புல்வெளி போட்டு தடுக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். யாருமே வரக்கூடாதுன்னு ஒரு புல்வெளி போட்டு தடுக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கு சமூகம் பாருங்க. இது யார் பண்ணியிருப்பா? ஊர்காரன் தானே பண்ணியிருக்கான். ஆமாம். ஒவ்வொருத்தருக்கும் தைரியம் என்ன நடந்துட போகுதுன்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அரசாங்கம் தட்டி கேட்கணும், நீதிமன்றங்கள் அதற்கான தீர்ப்பை வழங்கணும். இப்போ தீர்ப்பை குறைச்சிருக்காங்க. இதை கடுமையாக நம்ம சேனல் சார்பாகவும் எதிர்க்கிறோம். ராஜலட்சுமி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் நாங்கள் அன்னைக்கு ராஜலட்சுமியை பார்க்க போன அதே நாள்
டீ கடையில் வந்து நிற்கிறோம், டீ குடிச்சிட்டு இருக்க ஒரு நியூஸ் ஓடுது, ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த ஊரை சேர்ந்த மேல் ஜாதியினால வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க, இன்னொரு நியூஸ் வருது. அப்படியே என்னடா அது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோன்னா, தருமபுரி பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே எந்த ஊர்னே தெரியாத இடத்துல இருட்டில் பயணிச்சு அங்கே போய் பார்த்தோன்னா, அந்த புள்ள பீரியட்ஸில் இருக்கிறதுனால எப்போவுமே ரெகுலராக ஊர்லலாம் நிறைய பேர் கழிப்பிட வசதி இருக்காது. பீரியட்ஸ் இருந்ததுனால அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் போகணும்னு தனியாக போயிருக்க பிள்ளைய அந்த ஊரை சேர்ந்த ஒரு 2-3 வாலிபர்கள் சேர்ந்து பீரியட்ஸில் இருந்த பிள்ளையை கற்பழித்து கொலை பண்ணாங்க. அந்த பிள்ளை சாகிறதுக்கு எடுக்க முடியாமல் ஒரு கேஸ். அதை நாங்கள் போய் நேரில் பார்த்து அந்த விஷயத்தை பண்ணோம். விழுப்புரம் மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு பிள்ளையோட அப்பா கவுன்சிலரோட பிரச்சனை ஏற்பட்டதுனால அந்த கவுன்சிலர் என்னையே நீ பிரச்சனை பண்ணுவியான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை அடிக்க வந்தவர், வீட்டில் யாருமே இல்லை, ஒரு புள்ள மட்டும்தான் இருக்குது, ஜெயலட்சுமின்னு ஒரு புள்ள மட்டும்தான் இருக்குன்னு அந்த பிள்ளைய உயிரோட பெட்ரோலை ஊற்றி எருப்பால் எரித்து கொலை பண்ணுறாங்க. உசுருக்கு போராடிட்டு இருக்க அந்த பிள்ளைய நாங்கள் நேரில் போய் சந்தித்து வாக்குமூலம் எடுத்தோம். சாகிறதுக்கு முன்னாடி அந்த புள்ள சொல்லுதுமா வாக்குமூலத்தை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளவு செய்திகள் இருக்குது. இந்த புள்ள மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும்னா எவன் ஒருவன் பெண் பிள்ளையோ பெண் குழந்தையோ அல்லது பெண்களையோ அல்லது ஆண் பிள்ளையை கூட இன்னைக்கு சுதந்திரம் இல்லாத கூடாதான் இருக்கிறோம். எவன் பாலியம் சார்ந்து ஒருத்தவன் இன்னொரு பார்வை பார்க்கிறானோ பார்க்கும்போதே அவன் கண் நோன்ற சட்டம் உருவாகணும். ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம்லாம் கிடையவே கிடையாது. இவன் தான் தெரிஞ்சிருச்சுன்னா, இவன் தான் நிரூபிச்சுட்டோன்னா அவன் முடிச்சோன்னா அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு தீர்ப்பு எழுதி முடித்த அன்னைக்கு ஈவினிங் 6 மணினா காலையில் 11 மணிக்கு 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தீர்ப்பு எழுதப்படுறா, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அவன் தூக்கில் தொங்கணும். இந்த தூக்கில் தொங்குற வீடியோவும் உலகம் பார்க்கணும். எதனால தூக்கில் தொங்கினான்னு பார்க்கணும். அப்படி பார்க்காத வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு இதிலும் சுதந்திரம்னு ஒன்று கிடைச்சி எந்த பயனும் இல்லைமா. தண்டனை கடுமையாக்கப்படாத வரைக்கும் இந்த மாதிரியான தவறுகள் நடந்துட்டு தான் சார் இருக்கும். தண்டனையை கடுமையாக்கணும். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.